कवये मुह्यन्ति यत्सूरये तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतुभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। ரிஷபதேவருடைய அவதாரமானது இரண்டு முக்கியமான காரணத்திற்காக. ஒன்று, தான் மேற்கொண்டிருக்கக்கூடிய கிரகஸ்த ஆசிரமத்திலே எப்படி கௌசலமாக வாழ்க்கையை தொடங்குவது, அதற்கு என்னென்ன சாதனங்களை பின்பற்ற வேண்டும், அதன் மூலமாக அடைய வேண்டிய இலக்கு என்ன, புருஷார்த்த சாதனம், புருஷார்த்தத்தினுடைய கடைசி நிலை மோட்சம் என்று சொல்லக்கூடிய பதவியை எப்படி அடைவது, இந்த மோட்சம் அடைந்தவன் எப்படி இருந்தான், இந்த இரண்டு முக்கியமான காரணங்களுக்காக ரிஷபதேவருடைய அவதாரமானது நமக்கு கிடைக்கிறது. இந்த பகுதியானது ஸ்தானம், நமக்கு இருக்கக்கூடிய நிலை, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய நிலையிலிருந்து உண்மையான ஸ்தானம், ஸ்தானியை அடைவது, அதுதான் நம்முடைய உண்மையான இலக்கு. அதற்கு நம்மை வழிநடத்தி அழைத்துக் கொண்டு போவதுதான் வேதங்கள், உபநிஷதங்கள், அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சாதனங்கள். இதற்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம், இந்த இரண்டுக்கும் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் பக்தி தான். அதற்கு முக்கியமான விஷயம் பக்தி. ஒன்றினால் இந்த உலகத்தோடும் என்னால் வாழ முடியும், பக்தி ஒன்றினால் இறைவனோடும் என்னால் தொடர்புபடுத்த முடியும். திரும்ப திரும்ப நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், பக்தி என்பது அவ்வளவு சுலபமானவை அல்ல. ஏன் அவ்வளவு சுலபமானவை அல்ல? பக்தி என்பது நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள், நாம் புரிந்து வைத்திருக்கக்கூடிய தன்மை, அது பக்தியா என்றால் அது நம்மிடத்திலே மோகத்தை போக்க வேண்டும், சோகத்தை போக்க வேண்டும், பந்தத்தை போக்க வேண்டும், பயத்தை போக்க வேண்டும்.
பசி தாகத்தை போக்க வேண்டும், மரணத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அந்த பக்தி. இந்த பக்தி என்பது நாம் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலிருந்து வேறானதாக இருக்கிறது. அதான் பாகவதம் நமக்கு நிறைய தெளிவை கொடுக்கிறது, பக்தியினுடைய தெளிவை நிறைய கொடுக்கிறது. இறைவனிடத்திலே குறைவுபடாத பக்தி, பிரதிக்ஷண வர்த்தமானம். இறைவனிடத்திலே குறைவுபடாத பக்தி, அனுபவ ரூபம். இந்த பக்தி அனுபவத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமானது அந்த பக்தி. அதனால தன்னுடைய மாணவர்களுக்கு, தன்னுடைய குழந்தைகளுக்கு, ரிஷபதேவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஞான உபதேசத்தை செய்கிறார். இந்த சரீரமானது இறுதியிலே மரணத்தை தழுவும். இதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சரீரம் மரணத்தை தழுவும். இந்த சரீரத்தை கொண்டு, இந்திரியங்களை கொண்டு எதையெல்லாம் நீங்கள் அனுபவிக்கின்றீர்களோ அது கடைசியிலே, அந்த விஷயங்கள் அத்தனையும் கடைசியிலே துன்பத்தில் தான் கொண்டு போய் உங்களை முடியும். எதையெல்லாம் இன்பம் என்று நாம் சேர்த்தோமோ அவை அத்தனையும் கடைசியிலே துன்பத்தில் தான் முடியும். நிலை இல்லாதது, அழியும் தன்மை படைத்தது. ஆகினாலே இந்த உலகத்திலே நீங்கள் வாழக்கூடிய காலத்தில் தவம் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை முறையை மேற்கொள்ளுங்கள். திவ்யம் தபஹா, திவ்யத்தை கொடுக்கக்கூடிய திவ்யமான மங்களகரமான ஒளி பொருந்திய தவத்தை மேற்கொள்ளுங்கள். அதனுடைய பலன் மனம் சுத்தம் அடையும். இந்த மன சுத்தத்தை கொண்டு நீங்கள் மாறாத இறைவனை அடையலாம். நிறைய உபதேசம் பண்ணிக்கொண்டே போகிறார். நம்முடைய சாரத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் திரும்பவும் ஏற்கனவே இது சொல்லப்பட்டதுதான், நம்மால் பார்க்கப்பட்டதுதான். மீண்டும் ஒரு முறை நாம் இதை படிப்படியாக ஞாபகப்படுத்திக் கொண்டோமே ஆனால் நான் மேற்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறையிலே நான் அன்றாடம் என்ன செய்ய வேண்டும்? படிப்படியாக சொல்றான். திரும்பவும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் என்னென்னலாம் நாம் செய்ய வேண்டும், தினந்தோறும் நான் என்னென்ன செய்ய வேண்டும். ஹம்சேஹே குரவ் மயி பக்தியா. ஹம்சம் போல பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய, அன்னபக்ஷியை போல பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய குருவிடத்திலும் என்னிடத்திலும் பக்தி. இது முதல் சாதனம். நம் தர்மத்தை பின்பற்றுகின்ற நேரத்திலே இறைவனிடத்திலும் குருவிடத்திலும் மாறாத பக்தி. மயி பக்தியா.
இறைவனிடத்திலும் குருவிடத்திலும் மாறாத பக்தி இருந்தால் என்ன கிடைக்கும்? இறைவனிடத்திலே குருவிடத்திலே பக்தி வைக்கிறதுனால எங்களுக்கு என்ன கிடைத்தது? புத்திரனிடத்திலே பக்தி வைத்தால் சந்தோஷம் வருகிறது, அவனை கடைசி காலத்திலே காத்துக் கொள்வான்கிற எண்ணம் வருகிறது. குருவிடத்திலும் இறைவனிடத்திலும் பக்தி வைப்பதனால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஒருவரிடத்திலே போனால் அறியாமை நீங்கும், மற்றவரிடத்திலே போனால் பயம் நீங்கும். பயத்தினாலே வரக்கூடிய சோகம் நீங்கும். இறைவனிடத்திலே நான் ஆழ்ந்த பக்தியை வைத்திருக்கிறேன், குருவிடத்திலே ஆழ்ந்த பக்தியை வைத்திருக்கிறேன் என்றால் இந்த இரண்டும் எப்பொழுதும் ஏற்படும். எனக்கு இந்த இரண்டும் ஏற்படவில்லை என்றால் நான் இன்னும் அந்த நிலைக்கு என்னை உயர்த்தி கொள்ளாமல் எங்கேயோ தடைபடுகின்றேன் என்றார். இறைவனிடத்திலும் குருவினிடத்திலும் நான் வைக்கக்கூடியவர். அறியாமை ஒருவர் நீக்கி விடுகிறார், மற்றொருவர் பயத்தை நீக்குகிறார், அபயத்தை கொடுக்கிறார். இது நான் செய்ய வேண்டிய முதல் சாதனம் சொல்றார். இரண்டாவது சேவா அனுவிருத்தியா, அவர்களுக்கு சேவை புரிதல். இந்த சேவை என்பது நம்முடைய அகங்காரத்தை போக்கிக் கொள்வதற்காகத்தானே தவிர வேற எந்த வகையிலும் அவர்களுக்கு இறைவனுக்கோ அல்லது குருவுக்கோ அதனால ஒரு விதமான பிரயோஜனம். உதாரணம் சொல்லுகிறேன் பாருங்களேன், புரியும் நமக்கு. சிறு குழந்தை இடத்திலே ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து இதை கொண்டு போய் தாத்தாவிடம் கொடுத்து விட்டு வா, பாட்டியிடம் கொடுத்து விட்டு வா, அம்மாவிடம் கொடுத்து விட்டு வா, அப்பாவிடம் கொடுத்து விட்டு வா, அண்ணனிடம் கொடுத்து விட்டு வா அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தையை பழக்கம் மறுக்கிறது. அந்த குழந்தை எனக்கு மட்டுமே கொடு, யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் என்று. உனக்கு நான் தருகிறேன், ஆனால் முதல்ல இவங்கெல்லாம் கொடுத்து விட்டு வாய். இப்ப இந்த குழந்தை இது சேவை செய்ய மறுக்கிறது. இப்ப அந்த குழந்தைக்கு அந்த எண்ணத்தை போக்க வேண்டும். நான் எனக்கு, என்னை தவிர யாருக்கும் கிடையாது. இந்த எண்ணம் போக்கப்பட வேண்டுமானால் எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு அதன் பிறகு நீயும் சாப்பிடு. பகுத்து உண்டு பள்ளுயிர் ஊண்டுதல். எல்லோருக்கும் கொடு, நீயும் சாப்பிடு. அந்த குழந்தைக்கு ஆரம்பத்துல ரொம்ப இது வலியை குறிக்கிறது. அதனுடைய அந்த கொடுப்பதனுடைய அந்த மகாத்மியம் தெரிய ஆரம்பித்தது என்றால், அந்த குழந்தைக்கு அது புரிய சந்தோஷம் அந்த குழந்தைக்கு புரிய ஆரம்பித்தது என்றால், நண்பருக்கு யாரும் சொல்ல வேண்டியது இல்லை. தனக்கு ஒரு பொருள் கிடைத்தால் உடனடியாக அது மற்றவர்களை தேடுகிறது. எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். அப்போ அந்த இடத்துல நான் முக்கியம் இல்லாமல் போய்விடுகிறேன், எனது முக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது, என்னுடைய சுயநலம் முக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது. அணு சேவையா அவர்களுக்கு குருவுக்கும் இறைவனுக்கும் செய்யக்கூடிய சேவா. நாம் செய்ததனாலோ நாம் செய்யாததனாலோ அவருக்கு எவ்வகையிலும் உயர்வு தாழ்வு இல்லை. நமக்கு அதனால என்ன நன்மை? சேவா என்று வருகின்ற நேரத்திலே கருத்தறிந்து உதவுதல், அவர்களுக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு சூக்ஷ்மமாக கேட்டு பெறுதல் அல்ல சேவா. கேட்டால்தான் கொடுப்பேன் சேவையை,
கேட்டும் கொடுக்க மாட்டேன் சேவையை. ஒரு தரத்துக்கு பல தரம் கூட கேட்டால் ஒரு முறை செய்கிறேன் செய்வா என்றால் அது செய்வா இல்லை. நானாக விரும்பி செய்வது. அந்த இடத்துல சேவை செய்ய வேண்டும் என்று வந்தால் என்னுடைய விருப்பு வெறுப்பை, சுயநலத்தை, அகங்காரத்தை, ஆசையை, எதிர்பார்ப்பை, இதெல்லாம் போகிறது. அதுல யாருக்காக இருக்கலாம், யாருக்கு நான் செய்வதாக இருந்தாலும் அணு சேவையா, அணு விருத்தியா, இது இரண்டாவது. மூன்றாவது, எப்பொழுது நாம் மற்றவர்களுக்காக என்று போகின்றோமோ, மற்றவர்களுக்காக என்று சேவை புரிகின்றோமோ, நம்முடைய தேவைகள் குறைய ஆரம்பிக்கும். நமக்கு சேர்த்துக் கொள்வது என்பது குறைய ஆரம்பித்து வருகின்றது. அப்போ நான் மெதுவாக மெதுவாக ஆசைகளில் இருந்து விடுபடுகின்றேன், போகங்களிலுமிருந்து விடுபடுகின்றேன். மூணாவது சொல்றார் வித் கிருஷ்ணயா. கிருஷ்ணா என்றால் ஆசை, பேராசை. வித்ருஷ்ணா என்றால் ஆசையிலிருந்து முழுமையாக விடுபட்டிருக்கக்கூடிய தன்மை. வித்ருஷ்ணயா. இப்ப மன தூய்மையினுடைய வெளிப்பாடு இதெல்லாம். இதெல்லாம் கர்மயோகத்தினுடைய சாரமாக சொல்ல. நான் கர்மயோகியாக வாழ்ந்தேன் என்பதற்கு இதெல்லாம் பிரமாணம். மனதிலிருந்து ஆசைகளும் போகங்களும் முழுமையாக துறக்கப்படுகின்றன. நான்காவது, துவந்த்வ ச திதிக்ஷயாச்ச, இருமைகளிலிருந்தும் விடுபட்டவனாக ஆகின்றேன். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்ப்பதுதான். ஆனால் ஒரு அழகான ஒரு சார்ட் போட்டு கொடுக்குறேன். இந்த உலகத்துல நான் வாழணும், எனக்கு உண்டான கடமைகளை செய்யணும். எத்தனை காலம் செய்யணும்? அந்த உண்மையை அடையக்கூடிய பக்குவம் வர வரைக்கும் செய்யணும். எப்படி செய்யணும்? இந்த பாவத்துடன் செய்வது, கௌசல பாவத்துடன் செய்வது. குரு ஈஸ்வர பக்தி, இரண்டாவது சேவா, மூன்றாவது வித்ருஷ்ணா, நான்காவது துவந்த்வ, இருமைகளில் இருந்து விடுதல். சுகம் துக்கம், மானம் அவமானம், பிரியம் அப்பிரியம், இதுல ரொம்ப நம்முடைய மனம் ஆழ்ந்து ஈடுபாடு கொள்ளும். என்னை காயப்படுத்துகிறார்கள், அல்ல என்னை ஸ்துதித்தார்கள், என்னை நிராகரிக்கிறார்கள், அல்ல என்னிடத்திலே ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கிறார்கள், இதுல ரொம்ப மனசு போய் அழுந்தி போய் அதுல ரொம்ப ஈடுபாடு கொள்ளும். இருமைகள் எவ்வகையிலும் நம்மை பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆழ்ந்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டே போனீர்கள் என்றால் பார்க்க போறோம். ஞானியோட லட்சணத்தை பத்தி சொல்ல போறார். ரொம்ப நம்ம படிச்சாலே நமக்கு இப்படியும் வாழ முடியுமான்னு தோணுகிறது. துவந்துவம், இருமைகள் நம்மை ஏன் பாதிக்கிறது? காரணம் என்னவென்றால் நம்முடைய கவனம் முழுக்க அனாத்மாவிடத்திலேயே இருக்கின்ற காரணம். அனாத்மாவையே ஆத்மாவாக பாவிக்கின்ற காரணத்தினாலே எவ்வளவுதான் நீ ஆத்மா நீ அனாத்மா அல்ல அப்படின்னு மனதுக்கு சொன்னாலும் கூட மனம் அவ்வளவு சுலபத்திலே அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகும். அதனால்தான் தியானம் என்பது, நிதித்தியாசனம் என்பது எதற்கு? அதில் அமர்ந்து இருந்து பழகுதல்.
அந்த உண்மையிலேயே அறிவானது இருந்து பழகினால்தான் இந்த துவந்துவங்கள் நம்மை தொடுகின்ற நேரத்திலே எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்மால் இல்லை என்றால் ரொம்ப ரொம்ப கடினம். துவந்துவங்களிலிருந்து விடுபடுதல், இருமைகளிலிருந்து விடுபடுதல். இருமைகள் நம்ம அடிச்சுன்னு போயிடும், நம்ம காணாம போயிடுறோம் சில நேரம். ஏன் நான் இருமைகளிடத்திலே இழந்தேன் என்ன என்றால் அனாத்மாவை ஆத்மா என்று பாவிக்கின்ற காரணம். துவந்துவ மோக நிர்முக்தாக. இருமைகள் நம்மை ரொம்ப பாதிப்பதற்கு காரணம் இருமைகளிடத்திலே நாம் வைத்திருக்கக்கூடிய அபிமானம். நம்மை நாமே மானப்படுத்தி கொண்டு பார்ப்பது, அனாத்மாவிடத்திலே கொண்டு போய் நம்மை வைத்து நம்மை நாமே அளவிட்டு கொண்டு பார்ப்பது. நான் அப்படி வாழ்ந்தேன், நான் அப்படி இருந்தேன், நான் அப்பேற்பட்டவள், நான் அப்பேற்பட்டவன், எனக்கு இப்ப எல்லாம் இங்கே அவமானம் நடக்கிறது, எனக்கு இப்ப எல்லாம் இங்கே என்னை நிராகரிக்கிறார்கள், என்னை மதிப்பது இல்லை, என்னை போற்றுவது இல்லை. இதெல்லாம் நம்முடைய மானத்தினுடைய அனாத்மாவினுடைய பிரதிபலிப்பு. ஆத்மாட்ட போனீங்கன்னா அமானித்துவம்னு சொல்றாரு. ஆத்மாவுடைய சொரூபம் அமானி, அப்பிரமேயா. இதெல்லாம் கர்ம யோகத்துல வரும்போது நம்முடைய மானத்துக்கு ஒரு பெரிய அடி உரும். அப்போ இருமைகள் அங்கே பாதிக்கும். அப்போ இருமைகளை கடப்பதற்கு எனக்கு அழகான ஒரு வாழ்க்கை முறை. இந்த இருமைகளை கடந்து வருவதற்கு நான் எப்பொழுதும் என்னை மானியாக நினைத்துக் கொள்கிறேன். என்னை மானியா நினைக்கின்றாயா, என்னை பார், என்ன பண்றேன் பாருன்னு இந்த இருமைகள் முன்னாடி நம்மை காக்கும். நான் நினைச்சுக்கிறோம் யாரோ எனக்கு அதை கொடுக்கிறார்கள். இல்லை, என்னிடத்திலே அந்த தோஷம் இருந்தால் வெளியிலிருந்து வரக்கூடிய அந்த அனுபவங்கள் என்னை பாதிக்கின்றன. மானமோ அவமானமோ, பிரியமோ அப்பிரியமோ, ஜெயமோ அஜயமோ என்னை ஏன் பாதிக்க வேண்டும்? ஒருவர் சிரித்தால் நான் ஏன் சிரிக்கிறேன்? ஒருவர் அழுதால் நான் ஏன் அழுகிறேன்? ஒருவர் கோபப்பட்டால் நான் ஏன் கோபப்படுகிறேன்? என்னிடத்திலே அந்த அபிமானம் இருக்கின்ற காரணம். துவந்துவ விநிர்முக்தா. இருமைகளை கடந்து இருக்கக்கூடியவனை சதாசர்வ காலம் நினைத்துக் கொண்டே இருந்தால் இருமைகள் தானாகும். அதனால்தான் நான் ஏன் இறைவனை இந்த இடத்திலே பற்ற வேண்டும், கஷ்டங்கள் வருகின்ற இடத்திலே இறைவனை பற்றிக்கொண்டு சொல்வதற்கு காரணம் என்ன? இறைவன் இருமைகளை கடந்தவன். அந்த இடத்துல இறைவனை மட்டும்தான் நினைக்கணும். இறைவனை நினைச்சுட்டா எனக்கு இதெல்லாம் மாறி போயிடும் நினைக்க கூடாது. என்னுடைய மனம் இருமைகளிடத்திலிருந்து விடுபடுவதற்கு, சமபாவத்திலே வருவதற்கு, துவந்துவத்திலிருந்து விடுபடுவதற்கு இது அடுத்த சாதனம். அஞ்சாவது சாதனம் திதிக்ஷா. பொறுத்துக் கொள்வது, ஏற்றுக்கொள்வது. கர்மயோகத்தினுடைய பால பாடம், துவக்க பாடம். ஒருவன் கர்மயோகி, நான் கர்மயோகம் பண்ண வந்திருக்கேன். நீங்க கர்மயோகம்னு நான் தப்பா நினைச்சுக்கிறோம். எங்கேயோ போய் செய்வதுதான் தொண்டு, வீட்டில் செய்வதெல்லாம் தொண்டு அல்லன்னு நினைச்சுக்கிறோம். இன்னைக்கு அதனால்தான் பெரிய குழப்பமே. எங்கேயோ போய் செய்வதுதான் சேவா, யாருக்கோ போய் செய்வதுதான் சேவா. அந்த சேவாவும் கூட நாம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஒரு நேரம் தான் செய்வேன், இத்தனை காலம்தான் செய்வேன், இந்த முறையில தான் செய்வேன், அதுக்கு மேல செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவதுதான் சேவான்னு நினைச்சுக்கிறோம். சேவா என்பது எதையும் யாரிடத்திலும் எதிர்பார்க்காமல்
என்னால் எல்லா நேரத்திலும் என்னென்னலாம் முடியுமோ கருத்தறிந்து உதவுதல் சேவா. இந்த இடத்துல நமக்கு ஏன் அந்த பாவம் வருவது இல்லை? பொறுத்துக்கொள்கின்ற பாவம் ஏன் வருவதில்லை? திதிக்ஷா, பொறுத்துக்கொள், ஏற்றுக்கொள். ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாவம் வருவது இல்லை? சேவா பாவம். அதத்தான் நிறைய உதாரணங்கள் கொடுக்கிறார்கள். நதியை பாருங்கள், எவ்வளவு பெரிய செய்வை புரிகிறது. நாம் கேட்டா செய்வை புரிகிறது. மரங்கள் பாருங்கள், பழங்களை கொடுக்கிறது. நாம் கேட்டால் கொடுக்கிறது. பசுமாட்டை பாருங்கள், பால் கொடுக்கிறது. நாம் கேட்டால் கொடுக்கிறது. காற்று வீசிக்கொண்டே போகிறது. நாம் கேட்டால் வீசுகிறது. ஒவ்வொன்றையும் எடுத்து ஆராய்ந்து பாருங்கள். ஒரு யானை இந்த உலகத்திலே உயிர் வாழ்வதனாலே லட்சோப லட்சம் மரங்கள் வருகின்றன. லட்சோப லட்சம் மரங்கள் நாம் கேட்டால் அது கொடுக்கிறது. ஒரு யானையை வளர்ப்பதனால நம்மால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத லட்சோப லட்சம் மரங்கள். வனங்கள், காடுகள் நாம் ஏற்படுத்தியவை அல்ல. அற்புதம் பாரு. காட்டு விலங்குகளால் வனங்கள் உற்பத்தி ஆகிறது. பறவைகளால் உற்பத்தி ஆகிறது. மனிதன் மட்டும்தான் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான். உலகத்திற்கு திருப்பி கொடுத்தல் என்பது ரொம்ப 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 குறைவு. முடிந்தால் துன்பத்தையே கொடுக்கிறோம், வெறுப்பையே கொடுக்கிறோம். இங்கே பொறுத்துக் கொள்ளுதல் என்று வரும்போது திதிக்ஷா, இந்த பொறுத்தல் என்று சொல்லக்கூடிய மன வலிமை என்பது கர்ம யோகத்திலிருந்து கிடைக்கிறது. எது வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். ஈஸ்வர பிரசாதம். சேவால ரொம்ப முக்கியம். இறைவன் எனக்கு என்ன கொடுக்கணும் தெரியும், கொடுக்கிறார். எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று தெரியும், கொடுக்கிறார். எனக்கு ஏன் இதை கொடுத்தார் என்று நான் கேட்பதும் இல்லை. எனக்கு ஏன் இதை கொடுக்கவில்லை என்று அவர்கிட்ட நான் சண்டை போடவும் இல்லை. நீ சொல்லப்போனா பொறுமை என்கின்ற வலிமையினாலே, ஏற்றுக்கொள்கின்ற இந்த வலிமையினாலே இன்னும் அதிகமான அன்பானது இறைவனின்பால் கொடுக்கிறது. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஆனால் மறுபடியும் நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. இந்த உலகத்திலே நீ வாழ்கிறாயா, இந்த முறையிலே வாழ்கிறாயா பார்த்துக்கொள். இல்லை என்றால் மறுபடியும் இதை ஞாபகப்படுத்திக் கொண்டு வாழ முயற்சி எடு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு லட்சணத்தை சொல்லுகிறார். இந்த உலகத்திலே நாம் செய்யக்கூடிய கர்மங்கள், இனிமேல் நம்மால் செய்யப்பட போகின்ற கர்மங்கள், ஏற்கனவே செய்யப்பட்ட கர்மங்கள், இவைகள் அனைத்தும் நமக்கு ஜென்மத்தை கொண்டு வரும், மரணத்தை கொண்டு வரும், ஆயுளை கொண்டு வரும், போகத்தை கொண்டு வரும் தோஷம் உடையது என்று அறிந்து ஒவ்வொரு பிறவியிலும் நமக்கு கடைசியிலே துக்கம்தான் நிஜம் என்பதை உணர்ந்து அதிலிருந்து விடுபடுவதற்கு எவ்வளவு வேகமாக நான் முயற்சி எடுக்க வேண்டுமோ அந்த முயற்சியை நான் எடுத்தேன். மீண்டும் மீண்டும் நான் கர்மத்திலே உழன்று கொண்டே இருப்பதற்கு இந்த உலகத்திலே நான் வாழ வரவில்லை. அது என்னுடைய நோக்கமும் அல்ல. கர்மங்கள் ஓயப்போவதும் அல்ல.
கர்மங்களை நான் காரணம் காமித்து விட்டு இறைவனை மறந்து இறைவனை அடையக்கூடிய வாழ்க்கையிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொண்டால் நஷ்டம் எனக்குத்தானே தவிர இறைவனுக்கு அல்ல. அப்போ எனக்கு என்ன புரிய வேண்டும்? எந்த பிறவி எடுத்தாலும் ஜென்ம துக்கம், மரணம் துக்கம், நடுவிலே வாழக்கூடிய ஆயுள் துக்கம். துக்கம் இல்லாத ஒரே இடம் இறைவனுடைய சன்னிதானம். அதனால இதை அறிந்து கொண்டு ஜந்தோஹோ மனிதர்கள் சர்வத்ர வியசனாவ கத்யா, மனிதர்கள் ஜென்மத்தினாலே வரக்கூடிய வியசனாய துன்பத்தை நன்றாக அறிந்தவர்களாய் அதை விசாரித்து பார்க்கணும். அதனுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்த்தல். அதனுடைய தொடர்ச்சியா சொல்றார் ஜிக்ஞாசையா. அடுத்த சாதம் ஜிக்ஞாசையா, ஞாத்தும் இச்சா. ஜிக்ஞாசா விசாரம் செய்து பாருங்கிறார். எது ஆத்மா எது அனாத்மா என்று அறிவதிலே நாட்டம் உடையவனாய் இரு. விசாரம் செய்து பார்க்கக்கூடியவனாய் நாட்டம் உடையவனாய் இரு. அந்த நாட்டமும் உன்னிடத்திலே இருக்கு. அதிசயர் சொல்வார் அல்லவா, கஸ்வம் கோஹம் குத ஆயாதா காமே ஜனனி கோமே தாதா இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்வா ஸ்வப்ன விசாரம். அதை தொடர்ந்து நான் விசாரம் செய்துதான், நான் யார், நீ யார், எங்கிருந்து வந்தேன், எதற்காக, யார் என்னுடைய கணவன், யார் என்னுடைய மனைவி, யார் என்னுடைய அப்பா, யார் என்னுடைய அம்மா. ஏற்பட்ட அசாரத்தை தொடர்ந்து சிந்தனை செய்துவார். உண்மையை நோக்கி என்னுடைய மனதை செலுத்துவாயா. அடுத்த லட்சணம் தபஸ். உடலால் வாக்கால் மனதால் செய்யக்கூடிய தவம். நம்ம ஏற்கனவே இந்த கீதையில ராஜச தபஸ், தாமச தபஸ், சாத்விக தபஸ், காய தபஸ், வாக் தபஸ், மானச தபஸ்ன்னு 6 பாடல்கள் பகவான் சொல்லியிருக்காங்க. அதை எடுத்து பாருங்க. நம்ம நிறைய பார்த்து வர்த்தங்கள் இருப்பது, உபவாசம் இருப்பது, ஜபம் செய்வது, சாப்பாட்டிலே நியமமாக இருப்பது, இப்படி நம்மை நாமே ஒரு நியமத்துக்கு உட்படுத்திக் கொள்ளக்கூடிய செயல்பாடு பெயர் தபஸ். இதெல்லாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாம் செய்யும் போது இதையும் செய்தல். இந்த காரியங்களை நான் செய்ய ஆரம்பிக்கிற நேரத்திலே நிஷ்காமியமாக செய்து பழகும். ரொம்ப முக்கியம் அதுதான். கடினமாக காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு, நிறைய காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு நமக்காகவே நாம் காரியம் செய்து கொண்டால் அதனால் நம்ம கடைசியில வரக்கூடிய ஒரே ஒரு பலன் சோர்வு. எவ்வளவு பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நாம கேட்கிறோம் அல்லவா. நான் கர்மயோகமாக வாழ்கிறேன் அப்படின்பதற்கு என்ன பிரமாணம்?
மனம் கனிந்து இறைவனின்பால் தானாக ஓட ஆரம்பிக்கும். வெறுப்பு போய், சோகம் போய், பயம் போய், மனது அமைதியா இறைவனை நோக்கி ஓட ஆரம்பிச்சு. இங்க சொல்றார், ஈஷா நிவிருத்தியா மத் கர்மபிஹி. நாம் செய்யக்கூடிய நித்திய நைமித்திக கர்மங்களை இறைவனுக்காக என்று செய்வது. இது திரும்ப 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 நம்முடைய மனசுல ஆழமா பதிவாகும். எந்த கர்மா செஞ்சாலும் சும்மா பேசிக்கொண்டு போவதற்காக அல்ல. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கர்மம் இறைவனுக்காக. இதைத்தானே பாரதி பாடுறான். தீக்குள்ளே விரலை வைத்தால் நல்லலாளா, தீண்டும் இன்பம் தோன்றுதடா நல்லலா. ஒரு செயல், அந்த செயலை இறைவனோட ஒப்பிடுவது, இறைவனோட ஐக்கியப்படும். இறைவனோடையே நான் வாழ்கிறேன். என்ன செயல் செய்தாலும் சரி. அதிசயர் சொல்றார் அல்லவா, தூங்குவதும் அவனுக்காக, அவன்தான் தூங்குகிறான். நடப்பது அவனுக்காக, அவன்தான் நடக்கிறான். சிந்திப்பது அவனுக்காக, அவன்தான் சிந்திக்கிறான். பேசுவது அவனுக்கு, அவன்தான் பேசுகிறான். சாப்பிடுவது அவனுக்காக, அவன்தான் சாப்பிடுகிறான். கேட்பது அவனுக்காக, அவன்தான் கேட்கிறான். செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் நான் எனக்காக செய்கிறேன், என் குடும்பத்திற்காக செய்கிறேன், என் மனைவிக்காக செய்கிறேன், கணவனுக்காக செய்கிறேன், குழந்தைகளுக்காக செய்கிறேன், தாய் தகப்பனுக்காக செய்கிறேன். அது அல்ல. இங்கே இறைவனுக்காக என்னுடைய அத்தனை செயல்களையும் நான் இறைவன் நினைத்துக் கொண்டே செய்வது. பாருங்கள், எவ்வளவு அழகா நமக்கு படிப்படியாக ஞாபகப்படுத்திக் கொண்டே போறார். யம நியம, படிப்படியாக ஒவ்வொரு செயலையாக நமக்கு ஞாபகப்படுத்தும். நாம் அன்றாடங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கர்மங்களை செய்யும் போது அந்த கர்மங்கள் நம்முடைய காலத்தை முழுமையாக சுரண்டி விடாமல் பார்க்கும். நம்முடைய சக்தியை முழுமையாக சுரண்டி விடாமல் பார்க்கும். அப்படி இருந்தோமே ஆனால் அடுத்த சாதனம் சொல்றார், நித்தியம் மத் கதையா மத்தேவ சங்காத். என்னுடைய கதைகளிலே அவர்களுக்கு நாட்டம் என்பது ஏற்படும். அப்ப இங்க என்ன சொல்ற, அடுத்த சாதனம் இறைவனுடைய கதைகளை கேட்பதில் நாட்டம். மத் கதையா, நித்தியம் எப்பொழுதும் இறைவனுடைய கதைகளில் கேட்பதில் நாட்டம் கொள்ளுதல். அது ஆழ்ந்த ஈடுபாடு என்பது இப்ப நமக்கு பிடிச்சு தள்ள வேண்டியிருக்கு. இறைவனை பற்றி கேட்க போகும். ஏன்னா நமக்கு ஒண்ணு உடலால் சோர்வு, இந்திரியங்களால் சோர்வு. சோர்வு வந்தால் தூக்கம் வருகிறது, அல்லது வெளி உலகத்துல விஷயங்களை நுகர வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது. அல்லது அகங்கார மமகாரமானது நம்மை கேட்க விடாமல் தடுத்து விடுகிறது. மக்கதையா, என்னுடைய கதைகளை கேட்பதிலே மிகுந்த நாட்டம் உடையவர்களாய், யார் என்னையே தெய்வமாக கொண்டிருக்கிறார்களோ,
மத் தேவஹா, என்னையே யார் தெய்வமாக கொண்டு வாழ்கிறார்களோ அவர்களிடத்திலே சங்காத், சங்கத்தை வைத்தல். யாரோட சங்கம் வைக்கணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வாழக்கூடிய கர்மயோகியாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் யாருடன் சங்கத்திலே இருப்பது? மத் தேவ சங்கா, இறைவனையே தெய்வமாக கொண்டு வாழக்கூடியவர்கள், அவர்களோட சங்கம் வைத்தல். ஏன் அவர்களோட சங்கம் வைக்கணும்? யாருடன் நான் சங்கம் வைக்கின்றேனோ அவர்களுடைய குணங்கள் நமக்கு வர ஆரம்பிக்கும். இறைவனோட நான் சங்கம் வைக்க, இறைவனுடைய அடியவர்களோடு நான் சங்கம் வைத்தால் எனக்கும் இறைவனுடைய குணங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஒருவேளை நான் உலகத்துடன் சங்கம் வைத்தால் அந்த குணங்கள் எல்லாம் அப்படியே தேடி நம்மை நோக்கி வரும். அப்போ அவர்களோடு நான் சங்கம் வைப்பதனால ஏற்படக்கூடிய நன்மை என்னவென்றால், காது அவருடைய பகவானுடைய குணங்களையே கேட்கிறது. அதை தொடர்ந்து வேற எதையுமே கேட்க வேண்டாம், உலகத்து விஷயத்தை எதையுமே காது கேட்க வேண்டாம் என்கின்ற நல்ல ஒரு நிகழ்வுக்கு வருகின்றோம். அப்போ அவருடைய குணங்களையே கேட்பதனாலே அதையே மனம் நினைக்க ஆரம்பிக்கின்றது. அதை தவிர வேற எந்த எண்ணங்களும் மனதிலேயே இல்லாமல் பார்த்துக் கொள்கிறோம். அந்த குணங்களையே திரும்ப திரும்ப ஆசைப்படுவதனாலே அதையே பேசிக்கொண்டே இருக்கிறோம். அதை தவிர்த்து வேற எதையுமே நாம் யாரிடத்திலும் பேச விருப்பப்படுவதில்லை. யாராவது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பேச வந்தால் அவர்களிடத்திலே பேசுகிறோம், இல்லை என்றால் உலகத்து விஷயத்தை பேச விருப்பப்படவில்லை. அவருடைய மனம் வாழ ஆசைப்படுகிறது. எவ்வளவு பெரிய நன்மை பாருங்கள். மனம் எப்பொழுதுமே ரம்மியமா இருக்கு. மனம் நாம் சொல்றோம் அல்லவா, டென்ஷனா இருக்கு, பயமா இருக்கு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. எப்படி எப்படி இருக்க முடியும்? ஆச்சரியமா இருக்கு. மனமானது இயல்பாக இறைவனை நோக்கி போக வேண்டியது போய் அந்த ஓட்டத்தை நான் தடுத்து நிறுத்துகின்றேன் என்னுடைய அகங்காரத்தும் சுயநலத்தினாலும். எப்பொழுது நான் தடுத்து நிறுத்துகிறேனோ அப்பொழுது அந்த மனம் என்ன செய்வது என்று தெரியாமல் எங்கே ஓடுவது என்று தெரியும். இறைவனை நோக்கியும் மனதை ஓட வைப்பதற்கு நாம் பழக்கல. சரி, உலகத்தை நோக்கி உலகத்தை நோக்கி போனா அடி ரொம்ப வாங்கிக்கிறது, வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, அப்ப அங்கேயும் நான் போக விட மாட்டேன்னு சொல்லிக்கின்றோம். இப்போ மனசு என்னதான் பண்ணும்? ஒண்ணு உலகத்தை நோக்கியாவது போன்னு சொல்லணும். அங்கும் போனா எனக்கு அடி விழுகிறது, நான் என்ன பண்ணுவது? சரி, இப்போ இறைவனை நோக்கியாவது போ. இறைவனை நோக்கி போய் நான் என்ன கண்டேன்னு கேட்கிறேன். இறைவனை நோக்கி போனதுனால எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்? ஒரு லாபமும் கிடைக்க கூடாது, அதுதான் முக்கியம். இறைவனை நோக்கி போனால் ஒரு லாபமும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு லாபம் இறைவனை நோக்கி எனக்கு வந்தது என்றால் நான் இறைவனை அடையவில்லை அர்த்தம். கஷ்டம் பாருங்க. நம்ம எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்கிறோம். ஒரு பிரயோஜனம் வரக்கூடாது. ஏன்னா பிரயோஜனம் ஒன்று வந்து விட்டது என்றாலே அது அழியக்கூடியவை, மாறக்கூடியவை. அது எது வேணா இருக்கலாம். உதாரணம் கொடுக்கிறேன். வெளி உலகம் எனக்கு துன்பத்தை கொடுக்கிறது, அதனால வீட்டுக்குள்ள நிம்மதியா இருந்துக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்பா, நீ வீட்டை அடைஞ்சிட்டேன், ரொம்ப சந்தோஷம். இப்ப இது பிரயோஜனம். வெளி உலகம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல, ஆயனால என் வீட்டுக்குள்ள வந்துட்டேன், எனக்கு சந்தோஷமா இருக்கு, இது பிரயோஜனம். இப்ப கேள்வி, இந்த பிரயோஜனம் வீடுங்கிற பிரயோஜனமானது நிரந்தரமானு கேட்டா எவனா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க அப்படின்னு கேட்கிறோம். எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க?
ஒரு சந்தோஷமே இல்லையே. நானும் எங்கேயும் போக முடியல, யாரும் என் வீட்டுக்கு வர முடியல, நானும் யார்ட்டையும் பேச முடியல, யாரும் என்கிட்ட பேச முடியல. என்ன வாழ்க்கை இது? சந்தோஷமே இல்லையே, நிறைவே இல்லையே. ஒரு பிரயோஜனம் என்பது ஒன்றிலிருந்து என்னை ஒன்று விடுவித்து ஒரு பிரயோஜனத்தை கொடுத்தது என்றால் அந்த பிரயோஜனம் ஒரு காலத்துக்கு உட்பட்டவை, ஒரு இடத்துக்கு உட்பட்டவை. இறைவனிடத்திலே நான் போகும்போது அதே பிரயோஜனத்தை எங்கே வச்சுக்கோ. இறைவன் கஷ்டத்தெல்லாம் போக்கினாரா? இறைவன் என்னுடைய கஷ்டத்தை போக்குகிறான் அப்படின்னா அப்ப நான் என்ன கேட்கிறேன், போய் நான் சந்தோஷமா இருக்கணும்னா என்னை சுத்தி எல்லா மக்களும் சந்தோஷப்படுத்தி கொடு. நான் உன்னை தொழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கு எந்த தடையும் கொடுக்காதே, சுற்றுப்புறத்துல எந்த தடையும் கொடுக்காதே. நான் உன்னோட வாழ வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் என்னை புரிந்து கொண்டு எனக்காக எல்லோரும் சகாயம் செய்ய வேண்டும், அந்த செயலை செய்து கொடு. நான் உன்னை தொழ வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உடம்பிலே ரோகத்தை கொடுக்காதே, வியாதியை கொடுக்காதே, இழப்பை கொடுக்காதே. இதெல்லாம் நான் அவன்கிட்ட கேட்டா எனக்கு ஒண்ணுமே என்ன பிரயோஜனம் கேட்க. அப்போ இறைவனை தொழுதல் என்பது பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டா அது மாறக்கூடியவை. இறைவனிடத்திலே போனால் ஒரு பிரயோஜனமும் வரக்கூடாது. உலகத்தை நோக்கின எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருந்தால்தான் உண்மையான பக்தி பண்றேன்னு அர்த்தம். நான் சொல்லல, உங்களுக்கு பின்னாடி பார்க்க போகிறீர்கள். பிரகலாத ஆழ்வார் இதை சொல்ல போறார். 8 வயது பாலகன் அதை சொல்ல போறார். நான் சொன்னேன் பக்தி ரொம்ப கடினம். ஒரு குழந்தை பயந்து கொண்டு வெளி உலகத்திலிருந்து வீட்டுக்குள்ள ஓடி வந்து பாதுகாப்பா இருக்கிறேன்னு நினைத்துக் கொள்கிறார். பிரயோஜனம். ஆனா அந்த குழந்தையால் எவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ளே அமைதியா இருக்க முடிகிறது, அமைதியா இருக்க விருப்பப்படுகிறது? வீட்டுக்குள்ளே இருக்க விருப்பப்படுகின்றதா என்றால் இல்லை. ஒரே வழி என்ன? இறைவனை எப்பொழுது நான் என்னுடைய மனதிலே கொண்டு சதாசிர்வ காலமும் நினைத்து கொண்டே இருக்கிறேனோ அதற்கு மேல பிரயோஜனம் வேற என்ன இருக்கு இந்த உலகத்தில்? இறைவனை நினைப்பது ஒன்றே, இறைவனோட வாழ்வது ஒன்றே சிரேஷ்ட பிரயோஜனம். அதற்கு மேல வேற என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? நாம் என்ன நினைச்சுக்கிறோம்? நினைப்பது ஒன்று, ஏதோ ஒரு பலனை அடைதல் ஒன்றுன்னு நினைச்சுக்கிறோம். இங்கிருந்து வேற ஏதோ ஒரு உலகத்தை போய் அடைஞ்சாதான் நான் இறைவனால் அடையப்பட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆலயத்துக்கு போகிறீர்கள், பகவான் முன்னாடி நின்று கொண்டு நீங்கள் வழிபாடு செய்கிறீர்கள். இறைவனுக்கும் உங்களுக்கும் இடையிலே அழகான ஒரு உறவு ஏற்படுகிறது. அந்த உறவினுடைய வெளிப்பாடு மனம் நெகிழ்ந்து போய் கண்களிலிருந்து ஜலமாக வடிக்கிறீர்கள். சுற்றுப்புறத்தில் என்ன நடக்கின்றது என்கின்ற நிகழ்வு உங்களுக்கு தெரியவில்லை. உங்களை எல்லோரும் பார்க்கிறார்களா? உங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. உலகத்தில் எந்த இடத்துல நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்ற உணர்வு இல்லை. யாருடன் வந்திருக்கிறீர்கள் என்கின்ற எண்ணம் இல்லை. உங்களிடத்திலே அந்த அகங்காரம் இல்லை, மமகாரம் இல்லை, தேக ஸ்மரணம் இல்லை, லோக ஸ்மரணம் இல்லை. இந்த நிலையிலே நீங்கள் அங்கே இறைவனுடன் ஒன்று கலந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு க்ஷணப்பொழுது நின்றீர்கள் என்று உங்களுக்கு தெரியாது. அவ்வாறு நிற்கக்கூடிய உங்களுக்கு முன்னாடி இறைவனோடு நீங்கள் ஒன்று கலந்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வுக்கு முன்னாடி
உங்களை சுற்றி எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் அது உங்களை பாதிக்காது. மணி அடிக்கிறார்களா? தீபாராதனை காட்டுகிறார்களா? அல்லது தீர்த்தம் குடிக்கிறார்களா? குங்குமம் குடிக்கிறார்களா? சூர்ணம் குடிக்கிறார்களா? அல்லது தலையிலே ஜடாரி சாப்பிடுகிறார்களா? என்ன கவலை எனக்கு? அங்கே முன்னாடி நின்று கொண்டு அர்ச்சகர் பூஜை செய்தால் என்ன, பூஜை செய்யாமல் போனால் என்ன, மந்திரம் ஓதினால் என்ன, ஓதாமல் போனால் என்ன, அவரை உங்களுக்கு கொண்டு வந்து துளசியை கொடுத்தால் என்ன, கொடுக்காமல் போனால் என்ன, உங்களுக்கு என்ன வந்து? உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையிலே அந்த பாவம் ஒன்று கலக்கக்கூடிய தன்மை வந்தால் நடுவில் இது எதுவுமே தேவையில்லையே. இறைவனோட என்னுடைய மனம் ஒன்று கலந்து விடும்போது, இறைவனோடையே என்னுடைய மனம் குதூகலப்படும் போது, மனதுல எப்பொழுதுமே ஆனந்தம் மட்டும்தானே இருக்கு. ஆனந்தத்தை தவிர ஒண்ணுமே இருக்க வழி இல்லையே. அப்பொழுது எங்கிருந்து நமக்கு உலகத்து விஷயங்கள், உலகத்து ஸ்மரணைகள் வருகிறது? டென்ஷன் ஆகின்றோம் சொல்கிறோமே. எப்பொழுதுமே மனதுல இறைவனை பற்றின குணங்கள் இருந்தால் அவருடைய குணங்களையே சதா மனம் பேசிக்கொண்டே இருக்கின்றது. அது சொல்றார், மே குணா கீர்த்தனா, அவருடைய குணங்களையே கீர்த்தனம் செய்து கொண்டே இருக்கின்றேன். இது அடுத்த சாதனம். நம்மால் அவருடைய வைபவத்தை பேசாமல் இருக்கவே முடியாது. அவருடைய வைபவத்தை பேசாமல் இருக்கவே. நிற்கும் தோறும், நடக்கும் தோறும், பேசும் தோறும், மூச்சு விடும் தோறும் அவருடைய விபூதியை கீர்த்தனம் செய்து கொண்டே இருக்க. இதெல்லாம் மனதிலே நமக்கு ஆழமாக வந்தது என்றால் அடுத்த சாதனம் சொல்றார், இவ்வாறு வாழக்கூடிய ஜீவன் இந்த உலகத்திலே நிர்வைரை, வைரி பாவம் இல்லாமல், விரோத பாவம் இல்லாமல் இவன் இருப்பான் அல்லது இருக்க வேண்டும். எந்த பிராணிகளிடத்திலும் விரோத பாவம் இல்லை. ரொம்ப முக்கியமானது. நாம ஒருவரை வெறுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலே அது அந்த பொருளை நாம் வெறுக்கவில்லை. ஆழ்ந்து கவனியுங்கள். நம்முடைய வெறுப்பு என்பது நம்மை நாம் வெறுப்பதனால்தான் நான் மற்றவர்களை வெறுக்கிறேன். நம்மை நாம் வெறுக்கவில்லை என்றால் நம்மால் யாரையும் வெறுக்க முடியாது. ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஏன் நீ மற்றவர்களை வெறுக்கிறாய்? நம்மள்ட்ட கேட்டு பாருங்கள். இந்த கேள்வி கேட்கணும். ஏன் நீ வெறுக்கிறாய்? ஊனுக்கா பதிலோ, ஏன் நீ அவரை வெறுக்கிறாய்? அவர் நான் நினைத்த மாதிரி வாழவில்லை, அவர் என்னுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றவில்லை, அவர் எனக்கு விரோதமாக இந்த சிந்தனைக்கு விரோதமாக வாழ்ந்து விட்டார், அவர் இப்படி எல்லாம் பேசுகிறார், இப்படி எல்லாம் நடந்து கொண்டார். ஒவ்வொன்றத்திலும் நாம நம்மை அங்கு மையப்படுத்தும். என்னுடைய நன்மை தீமைகளை மையப்படுத்தும். என்னுடைய விருப்பு வெறுப்பை மையப்படுத்தி, என்னுடைய அகங்காரத்தை மையப்படுத்தி, என்னுடைய அனாத்மாவை மையப்படுத்தி அதை நான் வெறுக்கிறேன். அதனுடைய வெளிப்பாடுதான் நான் அந்த வெறுப்பை உலகத்திடத்திலும் காட்டுகிறேன். என்னை நான் வெறுக்க முடியவில்லை என்றால்
உலகத்தை என்னால் வெறுக்க முடியாது. ரொம்ப அழகா இந்த 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 ஒரு 4 பாடல்கள் போரும் நமக்கு ஒரு அழகான படிப்படியான சாதனைகளை சொல்கிறார். சாயங்காலம் எடுத்துக்கொள்ளும். நிர்வைரைஹி ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.